ஃப்ரெண்ட்ஸ் கோட்டையம் பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம கூட வந்த அண்ணா ஒருத்தரை காணோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் தம்பி அங்கே நின்று பார்த்துட்ருக்குறான் வருவாருன்னு. மிஸ் ஆகிட்டாரு. இன்னும் பாதி தூரம் கூட போல், பாதி தூரம் வந்துட்டோம். வேறு பேக் வேறு காமெடியாக தூங்கிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. எங்கே இன்னும் காணோம். எவ்வளோ தூரம் போனார், எங்கே போனார்னு வேறு தெரில. யார் ஃபோன்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட கொச்சின் தாண்டி ஒர்க்கால போகிற பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர் தான். அதுக்குள்ளே எங்கள் கேங்கில் ஐயோ கேங்லேருந்து வந்து ஒருத்தர் காணோம். அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் வந்தாருன்னா சீக்கிரம் கயாக்கிங் போகலான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறாரு. பசிக்குதுங்க. சோறா? ஆமாம், வந்தாலும் சோறுன்னு கேட்டுருக்கான். அவங்கள்ட்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொச்சின் பைக்கில் வரேன் நான். ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் பைக்கில் வந்ததில்லை. எங்கேயா காணோம்? ஃபோன் பண்ணுங்கள். நார்மல் காலாக பண்ணுறீங்க, எடுக்கலையா? நண்பர்களே, அவர் வேறு என்ன காணோம். வருவாரா, எப்போ வருவாருன்னு வேறு தெரில. ½ அன் ஹவர் ஆச்சா? திரும்ப தாண்டி போயிருப்பா. வந்துட்டாருப்பா ஆமி. ஒரு வழி வந்துட்டார். இப்படி தாண்டி போயிட போகிறாரு. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இவர் தாங்க நம்ம மிஸ் ஆகிட்டாரு. எங்க நான் போய் தொலைஞ்சிட்டீங்களா? அப்படியே ஒரு ரூட் காமிக்குது. மேப் போட்டிருக்கீங்களா? அப்படியா? அப்படியே போயிட்டு இருக்கேன். சரி, முன்னாடி யாருமே காணோம். சரி, ஒரு இடத்துல நிப்பாட்டலாம். லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கோ. லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படியே மேப்பில். வாட்ஸ்அப் எங்கே இருக்குது? ஷேர் கொடுத்துட்டீங்களா? 30 நிமிஷம் 1 ஹவர் கொடுத்துருக்கோம் சார். பார்த்துக்காங்க, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நம்ம என் லொக்கேஷன் காட்டும். சரி வாங்க போகலாம். என்ன போயிட்டு சாப்பிட்லாம். என்ன முன்னாடி போயிட்டு இல்லை, இதுதான் வரும். அவங்களாம் வரலாம். அதுவும் அப்படியா? தெரியலையே. இல்லை, நிறைய ரூட் காமிக்கும். இதுதான் மெயின் ரோடு பாருங்க, எவ்வளோ வண்டி போகுது. சரி வாங்க போகலாம். இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிடலாம். சாப்பிட்டு போயிடலாம். பசிக்கு எல்லாருக்கும். சார் போகலாம், போய் சாப்பிட்டு போகலாம். அந்த பெரிய நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், அவர் வந்துட்டார். நாங்கள் எல்லாம் கிளம்பி சாப்பிட போகிறோம். போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரோடில் இருந்தால் நம்ம போயிட்டுருந்தோம். இப்போ ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாகிடுச்சு. 171 கிலோமீட்டர்ஸ் மோர். 4.5 ஹவர்ஸ் காட்டுதுங்க. 4 hours 28 minutes காட்டுது. இந்த ஆடு வேறு இந்த ஃபோனில் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. கருமா சும்மா ஆடாக வந்துக்கிட்டே இருக்குது. நெட் ஆன் பண்ணால் ஆடு வருது. அக்கா ரோட்டை பார்த்து வாங்க அக்கா. இதுதான் மெயின் ரோடா? டவுட்டாக இருக்குது. ரொம்ப குட்டியாகிடுச்சுங்க ரோடு. இவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஐயோ, என்ன வீடு பயங்கரமாக இருக்குது. எங்கள் அப்பா, எல்லோரும் வராங்களா? வராங்க. அப்படியே எல்லோரும் இந்த தடவை ஃபாலோ பண்ணிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவரால் ஒரு 30 minutes டிலே ஆகிடுச்சு. சரி ஓகே, அது சகஜம்தான். இட்ஸ் நார்மல். ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்பியாச்சு. என் தம்பி வண்டி ஓட்டுறான்னா சரி ஓட்டுறான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பின்னாடி உட்காந்துட்டேன். இன்னும்
எத்தனை கிலோமீட்டர்? 172 கிலோமீட்டருங்க. இன்னும் மொத்தம் இன்னும் 172 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியும் இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. போகிற வழியில் இந்த வழியும் சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நான் வந்து டவுட் ஆகிட்டேன், என்னடா இது மலை மேலே வந்த மாதிரி இருக்குது, வழி இது மாறி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் நிறுத்தி அப்புறம் ஃபோனில் செக் பண்ண சொன்னோம். அப்புறம் தான் கரெக்டாக தான் வரும்னு தோணுச்சு. ரோடு பாருங்களேன், இங்கெல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ தான் வந்து அந்த கேரளாவுக்குள்ள வந்த ஃபீல் கிடைக்குது. இந்த க்ரீனு, அந்த ஃபாரஸ்ட்டு, அந்த மலை. இன்றைக்கி நைட்டில் மழை பெஞ்சிருக்கும் போலங்க, எல்லாம் ஈரமாகவே இருக்குது ரோடெல்லாம். உங்களுக்கு ரோடு தெரியுதா இல்லை என் தம்பியோட ஹெல்மெட் மறைச்சிருக்கா தெரியலையே. பார்த்தீங்களா வீடை? வீடெல்லாம் சூப்பராக இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, பங்களா மாதிரி கட்டியிருக்காங்க. டைம் என்ன? டைம் 9:40 ஆகிடுச்சுங்க. ஹோப்ஃபுல்லி ஒரு 1 மணிக்குள்ளே போயிடலாம். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டீ பிரேக்காக போட்டுகிட்டே இருக்காங்க. இன்னும் வித்த காமிச்சிட்டு வரான். ஐயோ ஒரு மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் அதிகம் ட்ராவல் பண்ணாலே வயிறு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னன்னு தெரில. ஐயோ இன்னும் 3 மணி நேரம் போட்டிருக்கு மேப்பில். இந்த ரோடு தாங்க பிரச்சனை. இதே 3 மணி நேரம் திருச்சூர் ரோட்டில் இருந்தால் இன்னும் அசால்ட்டாக போயிருக்கலாம். இந்த ரோடு ரொம்ப குட்டியாக இருக்குது, வண்டிக்காரங்களாம் மோசமாக வராங்க. அதுக்கு கேரளா பஸ்ஸு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதுவும் நான் ஓட்டினது கொஞ்சம் வேகமாக, என் தம்பியும் நல்லா தான் ஓட்டுறான், இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக ஓட்டிகிட்டு இருக்கான். அவர் போயிட்டார் பால் சார். நம்ம அஸ்வத்தனா தான் கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வர்றாரு, ஜாலியாக இயற்கையை ரசிச்சுட்டு. நான் வேறு இறங்குறப்போ இந்த கேமராவில் மாட்டிருக்க பின்னு வேறு பட்டக்குன்னு இடிச்சிட்டாங்க, அது வேறு வளைஞ்சிருச்சு. எப்படியோ கேட்குது, அது வரைக்கும் சந்தோஷம். அங்கெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, திருச்சூர் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பகல்னால் நல்லா இருந்துச்சோ இருக்கலாம். இங்கே வந்தோடனே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். வேகமாக போனால் தான் இன்றைக்கி நாங்கள் போக முடியும். சரிங்க, இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ ஆச்சும் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி போயிடுச்சு. லெட் மீ சி, 11:09 ஆகுது. 11:09 ஆகுதுங்க. எல்லாத்தையும் வேகமாக சொன்னேன். 11:09 ஆகுது. 4 o'clock. இதுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிட்டுருக்கேன். சரி, 4 o'clock கிளம்பணும். 5, 6, 7, 8, 9, 10, 11, 7 மணி நேரம் ஆச்சு. இன்னும் 3 மணி நேரம். எப்பா ஒர்க்காக பக்கமாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா டைம் இவ்வளோ நேரம் ஆகுது. எவ்வளோ நாங்கள் லேட் பண்ணிட்டோமே நமக்கு தெரியல. சரிங்க, நாங்கள் அப்படியே ஒர்க்காலா கிட்ட என்ட்ரி ஆகிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யாதுல்ல? மழை பெஞ்சா பரவாயில்ல. ரெயின் கோட் எடுத்துந்தியா? பேண்ட்டு ஷர்ட்டா? அப்புறம் என்ன எங்கண்ணா காணும்? ஓ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமோ. 2 பேர் ஒட்டுக்கா தான் வராங்க. ஒர்க்காலுக்கு போடு. வா ஏறு, வந்துட்டாங்க, போடு. ஏறு. அப்புறம் அவரு நின்று பாரு. நீங்கள் ஏரியா வந்துடுவாங்க, வண்டியில் உக்காரு. வந்துட்டாங்க. ஏறுங்க. ஏறு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வந்துட்டாங்க. அவங்க வேறு அடிக்கடி நின்றுடுறாங்க, ஒரு மாறி போயிடுறாங்க. அதனால் இந்த டைம் நானே இட்ஸ் டைம் டு லீட். நானே ஃப்ரண்ட்டில் போய் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போக போகிறேன். விட்டுறாங்கல்ல தான் மாறி லொக்கேஷன் விட்டுறாங்க. நீ அப்படியே வேர்த்து ஊற்றுதுங்க. நின்னா ரன்னிங்லேயே இருந்தால் எதுவும் தெரியல, ஆனால் நின்னா வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருது. வர்க்காலாவுக்கு போகிறது இதுதான் வழியா? எப்படி போகுது பாருங்களேன். கொச்சின் டு வர்க்காலா ரூட்டு இதாங்க.
இதான் மேப்பில் காட்டுது. மேப்பில் காட்டுற ரூட்டு தான் போயிட்டுருக்கோம். மேபி இந்த லோக்கல் பீப்புள்ஸ்க்கு நல்ல வழி தெரிஞ்சிருக்கலாம். வழி நல்லா தான் இருக்குது, ஆனால் இதில் வேகமாக தான் போக முடியாது. கூட்டியோண்டு போகுதுங்க. முக்காடா? என்ன கங்குவா படத்தில் வர பேர்லாம் வருது, முக்காடு தெக்காடுன்னு. கங்குவா இப்போயாவது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்கயா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட சீக்கிரம் போயிடலாம், ஆனால் அவங்க கொஞ்சம் பொறுமையாக வராங்க. அதனால் வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறதா இருக்குது. அப்போ இன்னொருத்தரை காணுமே. வராரு. ஓகே ஃபைன், அப்படியே போக வேண்டியதான். பஸ் எல்லாம் வருது. தமிழ்நாடு வண்டி. தமிழ்நாடு டிஎன். கேரளாவில் வர்க்காலா பக்கத்தில் டிஎன் வண்டி. நம்ம ஆளுங்க தான் டாட்டா சொல்லியிருக்கலாமோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏதோ ஒரு ஊருக்குள்ளே டவுனுக்குள்ளே வந்திருக்கோம். இது ஏதோ புன்னலமாக சொன்னாங்க. இது இந்த பேர் மலையாள பேர்லாம் தமிழில் கெட்ட வார்த்தை மாதிரியே இருக்குங்க. இல்லை நான் தான் படிக்கிறேனான்னு தெரில, மன்னிச்சிக்கோங்க தப்பாக படித்தேன்னா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதாங்க. இன்னும் 88 கிலோமீட்டர்ஸ். கமான் பேபே, வந்தாச்சு பக்கமாக. ஆட worst fellows, why are putting so much brakes? எங்கே பார்த்தாலும் இவங்க ஊரில் மட்டும் தண்ணி ஓடுது, எப்படின்னு தான் தெரில. என்னையா பண்ணுறீங்க? how it is possible? காடு மலை டவுனு அப்படிங்கிற மாதிரி காடு மலையெல்லாம் கடந்து இப்போது டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது என்ன ஊர்? ராஜு அப்ராம் எம்எல்ஏ. ஊர் பேர் எங்கேயா போடுங்கயா? ஊர் பேர் எங்கேயா? ஊர் பேர் ஒரு போர்டில் கூட காணுமேயா? ராணியா? இதோ ராணின்னு போட்டிருக்கு. பெரும்புலா ராணி. பெரும்புலா ராணியா? பெரும்புலா ராணி சம்திங். ஓகே, இங்கேருந்து 87 கிலோமீட்டர்ஸுங்க வர்க்காலாவுக்கு. நம்ம ரூமுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தெரில. வர்க்காலாவுக்கு தான் போட்டிருக்கோம். வர்க்காலான்னு போட்டால் வர்க்காலாவோட பஸ் ஸ்டாண்ட் சம்திங் காட்டுது. அங்கே போய்ட்டு நம்ம பார்த்துக்கோம் மீதியெல்லாம். எப்படியாவது இங்கேயே நிறுத்தாமல் போயிடணும். அதுக்குள்ளே டீ பிரேக்குன்னு சொல்லாமல் இருந்தால் சரி. வேறு வெயில் சுட்டு எரிக்குதுங்க. வரப்போ காலையில் நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு.